வருணியாளர் சொன்னார், இது ஒரு சாதாரண நாள் அல்ல. இது காய்கறி அரசர் பட்டத்துக்கான பெரும் போட்டி நடக்கும் நாள். இடம் மாமா அவர்களின் சமையலறை. போட்டி வெண்டைக்காய் வெர்சஸ் கத்தரிக்காய். சமையலறை அரசாரங்கம். வெண்டைக்காய் சொன்னது, நான் தான் மெல்லியவளும் நீளமும் ஆனவளும் உடல் ஆரோக்கியத்துக்கே தேவையானவளும். மக்கள் என்னை கிரீன் குவீன் என்று அழைக்கிறார்கள். கத்தரிக்காய் சொன்னது, கிரீன் குவீன் ஆமா, ஆனா சுவையா பார்த்து சொல்லு. பேங்கன் பார்ட்டி எங்க நடந்தாலும் நான் தான் ஹீரோ. வெண்டைக்காய் கத்திரிக்காயை பார்த்து சொன்னது, ஹீரோவா? உன்னை சமைக்கும் போது எண்ணெய் குடிக்கும் அளவுக்கு நீங்க உடல் கட்டு குட்டி காய்கறி. கத்திரிக்காய் சொன்னது, நீ என்ன சொன்னாலும் என் கத்திரிக்காய் கறி இல்லாம சாப்பாடு முழுமையடையாது. இருவரும் ஒரு நிமிடம் மோதிக்கொள்கிறார்கள். வர்ணையாளர் சொன்னார், அப்படி இருந்தபோது காய்கறி உலகில் ஒரு பெரிய அறிவிப்பு வந்தது. சமையல் அரசரின் சவால். சவால் என்னவென்றால், யார் மக்கள் மனதை கவர்ந்தால் அவர்தான் காய்கறி அரசர். சவாலுக்கான தயார். வெண்டைக்காய் தன்னம்பிக்கையுடன், நான் தாளிப்பில் ஆடி சாம்பாரில் நீந்தி பஜ்ஜியிலும் பளபளப்பேன், எங்கேயும் வெற்றியே. கத்திரிக்காய் கொடையெடுத்து, அட நீ சாப்பாட்டுல சரி, ஆனா நான் எல்லா வடிவத்திலும் ஹீரோ. வறுவல், கூட்டு, கத்திரிக்காய் குழம்பு, இத்தனை ரோல்கள். வெண்டைக்காய் சொன்னது, ஆனா எனக்கு வெண்டைக்காய் பஜ்ஜி ரசிகர்கள். சிறிய குழந்தைகள் கூட என்ன பார்த்தா சிரிச்சிடுவாங்க. கத்திரிக்காய் சொன்னது, அது சிரிப்பில்ல, ஒழுங்கா பொரிக்காதது, ஒட்டா ஒட்டா பஜ்ஜி மாதிரி இருக்கும். இருவரும் சிரித்துக் கொள்கிறார்கள். சமையல் சவால் தொடங்குகிறது. டிங் டிங். நீதிபதி மாமா சொன்னார், அந்தந்த காய்கறிகள் தங்களது சிறந்த உணவை தயாரிக்கட்டும். நேரம் 10 நிமிடங்கள். தொடங்கு. வெண்டைக்காய் சொன்னது, நான் பஜ்ஜி செய்கிறேன். வேகமானது, சுவையானது, காய்கறி காதல். கத்திரிக்காய் சொன்னது, நான் கத்திரிக்காய் குழம்பு. மனம் மட்டும் இல்ல, மசாலாவே என் ராஜ்யம். பின்னணி இசை, சமையல் போட்டி பாணி, ட்ரம் ரிதம். வெண்டைக்காய் சொன்னது, மசாலா, எண்ணெய் எல்லாம் சரி, ஒவ்வொரு பஜ்ஜியும் பிரபலமாகும். கத்தரிக்காய் மூடி திறந்து, வாவ், இங்கே மனம் பார்த்தா உங்க பஜ்ஜி போய் ஓய்வெடுக்கணும் போல இருக்கு. வெண்டைக்காய் சொன்னது, ஏய், நானும் ஹெல்த்தி கார்னர் மாதிரி இருக்கேன், உன்னை மாதிரி எண்ணெய் குடிப்பேன் என்று நினைக்காதே. கத்தரிக்காய் சொன்னது, நான் என்ன பண்ண, சுவை கூட நன்றாக இருக்கணும் இல்லையா? மதிப்பீடு நேரம். நீதிபதி மாமா சொன்னார், சரி சரி, இருவரும் தயார், இப்போது சுவை பார்க்கலாம். மாமா வெண்டைக்காய் பஜ்ஜி சாப்பிடுகிறார். மாமா, அம்மா, குருஞ்ச், சுவை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஒட்டுன்னு. மாமா கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுகிறார். இது ரொம்ப மனம், ஆனா கொஞ்சம் காரம் அதிகம். வெண்டைக்காய் சொன்னது, அப்போ யார் வெற்றி மாமா? ஆஹா, இது கடினம். பஜ்ஜி மகிழ்ச்சி தருது, குழம்பு நினைவில் நிற்குது. ஆகையால் நீங்கள் இருவரும் சமையல் கூட்டணி ஆகணும். முடிவு. வெண்டைக்காய் சொன்னது, அப்படியா, போட்டி கூட்டணியா மாறிவிட்டதா? கத்தரிக்காய் சொன்னது, ஹஹா, இப்போ நாம சுவை சாம்ராஜ்யம் கூட்டணி. நீதிபதி மாமா, அப்படித்தான், உணவு என்பது போட்டியல்ல, இணைப்பு. வர்ணையாளர் சொன்னார், அவ்வளவுதான். அந்த நாள் முதல் வெண்டைக்காய் கத்தரிக்காய் சேர்ந்து சாப்பாட்டை அரசினர் மாதிரி ஆள ஆரம்பிச்சாங்க. மக்கள் சிரித்தார்கள், சாப்பிட்டார்கள், சுவைத்தார்கள். அந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிலும் வெண்டைக்காய் குழம்பா என்ற கேள்விக்கு பதில், அது கத்திரிக்காயுடன் தான் சிறப்பாக இருக்கும். முடிவு. சுவையில் ஒற்றுமை, நகைச்சுவையில் வெற்றி.